எப்போ நெருக்கடி வருதோ நம்ம மனசை குழப்புறான். பயங்கர ஸ்ட்ரெஸ், பயங்கர டிப்ரெஷன். அது வரும் பொழுது உள்ள இருக்கிற ஆவியான சொல்வாரு, தனிமையை போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. அந்த உள்ள மெல்லிய சத்தம் கேட்கும். பிசாசு சொல்லுவான், கொஞ்ச நேரம் இப்போ நிம்மதியாக தூங்கு, கொஞ்சம் தூங்குன ரிலாக்ஸ் ஆகிடுவேன். என்ன ஆகிடும்? ஆமாவா இல்லைங்களா? நம்ம மைண்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எதை தேடுறீங்க? கதவை சாத்திட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பயங்கர கஷ்டமாக இருக்கும், தூங்குறேன். பிசாசின் வஞ்சகங்க. நீ தூங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, நான் தூங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நீங்க ஜெபிக்காம வேற ஒண்ணுல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதற்கு நீ தள்ளப்படுறீங்க பார்த்தீங்களா, அது வஞ்சகம். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ முழங்கால ஊண்டிட்டு எழும்பிடுவேன்னு தெரியும். நீ முழங்கால் ஊண்டிடி தேவ சமூகத்தில் பிரச்சனைக்கு நடுவில் கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா நீ எழும்பிடுவேன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் நீ முழங்கால் ஊன்றா, வேற என்ன வேணாலும் செய். சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்ரெஷன், ஆனா நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா சாப்பிடுவாங்க, ஏன்னா மைண்ட் டிப்ரெஷனாக இருக்குது. சில நல்லா தூவும், சில பேர் செல்ல கையில் வச்சுக்குவாங்க, சில பேர் டிவி முன்னாடி உட்காந்துடும். பிசாசு என்ன தெரியுங்களா, நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, முழங்கால மட்டும் மடக்கிறாத, முழங்கால மட்டும். ஏன்னா நாம கர்த்தரை அறிந்திருக்கிறதை விட பிசாசு தெரியும். நீ முழங்கால் ஊனிட்டினா நீ ஆராதிக்கிற கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு. நீ விடுகிற பெருமூச்சை கூட கேட்டுருவாரு. நீ பண்ணுகிற சின்ன ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுருவாரு. உனக்கு பெரிய காரியம் செஞ்சிருவாரு, உன்னை விடுவிச்சிருவாரு, என் கையிலிருந்து பிடுங்கிடுவாரு. அதனால நீ ஜெபத்தை தவிர என்ன வேணாலும் பண்ணு. ஆனா வேதத்தில் பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நெருக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் ஜெபங்கிற ஃபயர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் 7 மடங்கு அதிகமாக்கிடுவான். அது வரைக்கும் ஜெபித்து ஜெபம் சாதாரண ஜெபமா இருக்கும். எப்ப நெருக்க வருதோ வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்களுக்கு தெரியும், இது ஜெபத்தை அதிகப்படுத்துகிற நேரம். ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஜெயம் எடுக்க. அப்படியே ஜெபித்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நல்ல உதாரணம் எஸ்தரின் புத்தகத்தில் யூத ஜனங்களுக்கு வந்த ஒரு பயங்கர நெருக்கடி. நீங்க வாசிங்களா, எஸ்தரின் புத்தகம் 4 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி. நல்ல கவனிங்க, ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் எழும்பி அகாச ராஜாவை அப்படியே வஞ்சித்து அவன் மூலமா சட்டம் போட்டான். என்ன சட்டம்? ஒரு நாள் ஆதார் மாதம் 12ஆம் தேதி நினைக்கிற ஆதார் மாதத்துல அந்த குறிப்பிட்ட தேதியில யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? கொல்லப்படணும். சட்டம் எழுதியாச்சு, அஞ்சக்கார கையில கொடுத்து அனுப்பியாச்சு. இந்த அகாசேர் 127 நாடுகளுக்கு ஆட்சி பண்ணி கொண்டிருந்தான். பல நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. எல்லா நாட்டுக்கும் லெட்டர் போகுது, ஏன்னா எல்லா நாட்டிலும் யூதர்கள் பரவி இருக்கிறாங்க. இந்த யூதர்களை அந்த குறிப்பிட்ட ஆதார் மாதத்தின் குறிப்பிட்ட தேதியில எல்லா யூதர்களையும் கொலை பண்ண லெட்டர் போய் சேர்ந்தாச்சு. அது வரைக்கும் பகையாளியா இருந்த ஜனம் எல்லாம் இந்த யூதனை பார்த்து வெறுத்தவன்லாம் களி கூடுறான், அந்த நாளுக்காக காத்திருக்கிறான். அந்த நாள் வரும்போது ராஜாவே சொல்லிட்டார், யூதன் என்ன பண்ணலாம்? இப்ப யூதர்களுக்கு பயங்கர கலக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தனக்கு ஒரு மரண நாள் நியமிச்சு அந்த நாள்ல நம்மளை கொல்ல போறாங்கன்னா அந்த நாள் வரைக்கும் நிம்மதியா இருப்போமா? நாம தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அவ்வளவுதான், சாக போறோம். அவ்வளவு ஒரு நெருக்கத்தில் இந்த யூத ஜனங்கள் இருந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, 127 நாடுல பல ஜனங்கள் இருந்தாங்களே, ஏன் யூதர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு போராட்டம்? பிசாசு ஆமான் மூலமா யூதர்களை கொல்ல பார்த்தான். ஏன் அப்படின்னா யூதர்கள் வழியாகத்தான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பு என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. ஆதி ஆகமத்திலிருந்து சொல்லப்பட்ட பெரிய தீர்க்க தரிசனம் யூதர்கள் வழியாகத்தான் ரட்சிப்பு. இந்த யூதனை அழிச்சிட்டா உலகத்துக்கு என்ன வராது? ரட்சிப்பு வராது. அதனாலதான் யூதர்களை கொல்ல பார்த்தான். ஏன் உங்களுக்கு விரோதமா பிசாசு போராடுறான்? உங்க சொந்த மதம் 1000 இருக்குது, அவங்க ரட்சிக்கப்படல, ஆனா சுகமா இருக்கிறாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, கர்த்தர் பயந்து வாழ்றீங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு. உங்களை சுற்றி இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்களா இருந்தும் பெயரளவுக்கு வாழ்றான், சுகமா இருக்கிறான். ஆனா நீ கர்த்தர் போராட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ,
யாரை தேவன் உலகத்தை வெளிச்சமாக உப்பாக வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு உலகம் சாதகமாய் இருக்காது. அல்லேலூயா. 127 நாடுல பல ஜாதியான ஜனம் இருக்குது. ஆனா இந்த பிசாசு ஆமான் மூலமா ஏன் யூதர்களை மட்டும் கொலை செய்ய பார்த்தான்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு மாத்திரம் இவ்வளவு பிரச்சனை பாஸ்டர், சீர்கெட்டு வாழ்றாங்க, ஒழுக்கம் இல்லாம வாழ்றாங்க, தவறான வாழ்க்கை வாழ்றாங்க, ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ₹1 உண்மையா வந்தா போதும், நான் பரிசுத்தமா வாழணும், சாட்சியா வாழணும், கர்த்தர் பயந்து வாழணும், இப்படி பார்த்து நடக்கிறேன், எனக்கு தான் பிரச்சனை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நமக்கு தான் போராட்டங்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உலகத்தாராய் இராததனால் உலகம் உங்களை பகைக்கும். நீங்க உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். உங்களை உலகம் பகைக்கும் பொழுது நீங்க அதை குறித்து ஆச்சரியப்படாத. உன்னை பகைக்கும் முன்பு யாரை பகைச்சிச்சு? என்ன பகைச்சதுன்றாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது அதை புதிதா பார்க்காதீங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா.